பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர்கள் பற்றாக்குறை இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. எப்போ அந்த ஆய்வு பண்ண ஏதாவது சீட் மெட்ரிக்ஸ் ஒரே நிமிஷம் இதுதான் ஃபைனல் சீட் மெட்ரிக்ஸ். இப்போ சுகாதாரத்துறை செயலாளர் இப்போ ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த புள்ளி விவரங்கள் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த ஆண்டு 13,999 13,999 சீட்ஸ் இப்போ நம்ம இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளில் மட்டும் 5,349, தனியார் மருத்துவ கல்லூரியில் 8,650 இந்த இடங்கள் மருத்துவ இடங்கள் மொத்தம் இன்க்ரீஸ் ஆன சீட்ஸ் மட்டும் 950 இடங்கள் இந்த வருஷம் அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் அரசு மருத்துவக் கல்லூரியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150, தனியார் மருத்துவக் கல்லூரியில் 800 இடங்கள் நம்ம கூடுதலாக கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை 23 இறுதி நாள் அந்த அப்ளிகேஷன்ஸ் விண்ணப்பங்கள்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கான இறுதி நாள். அதன் பிறகு விரைவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம கவுன்சிலிங் நடத்தி அந்த அட்மிஷன்ஸை நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் சொல்லும் போது முதல்வர் முடிவெடுப்பார் சொன்னீங்க, துறை அதிகாரிகள் அது பரிசீலனை அரசோட பரிசீலனை இருக்கா? 10ஆம் உயர்த்தணும் அப்படிங்கிறது அரசோட பரிசீலனை இருக்கா? நான் இதை பற்றி நான் கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியாது. நான் கன்ஃபார்மான நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு கல்ச்சர்கள் அரசு மருத்துவமனைனாலே கூட்டமாக இருக்கும், அரசு மருத்துவமனைனாலே அந்த இடம் அந்த சுகாதாரமாக இருக்காது, அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் க்ளீனாக இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட பரவலாக இருக்குது. நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும். நீங்களும் கூட வந்தீங்க. முன்ன இருந்ததோட இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஆனால் கண்டிப்பாக இன்னும் மேம்படுத்தணுங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். கூடிய விரைவில் இதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கழிவறைகளுக்காக ஒரு தனியான ஒரு QR கோட் ஸ்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு எளிமையான ஒரு QR கோட் ஸ்கேனில் அந்த கழிவறை சுத்தமாக இல்லையா அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டா உடனே அந்த சூப்பர்வைசருக்கு போகும். அரை மணி நேரத்தில் அது கிளீன் பண்ணலன்னா டீனுக்கு போகும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. மற்ற மருத்துவமனைகளும் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். பெரியார் மருத்துவமனையில் வந்து டாக்டர்கள் பற்றாக்குறை இருக்குதா? இல்லை, என் கவனத்துக்கு வரல. நான் என்னன்னு விசாரிக்க சொல்றேன். இருக்கும்போது மாலை நேரத்தில் அம்மா கிளினிக் கொண்டு வந்தாங்க. பெரும்பாலும் வேலைக்கு போறவங்க காலையில தான் ஓபி வர வேண்டியதா இருக்கு, மாலை நேரத்தில் கிளினிக் வேணும் அப்படிங்கிறது பெரும்பாலும் இது ஒரு முக்கியமான மக்களோட தேவையா இருக்கு, கோரிக்கையாகவும் இருக்கு. கண்டிப்பாக நம்ம செயல்படுத்த போறோம். நம்ம பட்ஜெட்ல இதுக்கான அறிவிப்பு வரும். இங்க கண்டிப்பா இருக்கும். ஸோ இதனால என்னன்னா மருத்துவமனை மட்டும் இல்லை, அனைத்து அரசு அலுவலகங்களும் அங்கே அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகளும் ஊழியர்களும் எந்நேரம் வேண்டுமானாலும் ஒரு அந்த தலைமையிலிருந்து ஒரு விசிட் வரலாம். அதனால நம்ம கடமையை தவறாம நேரத்துக்கு வந்து கரெக்டாக அனைவரும் நம்ம கடமையை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.